அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு பெருநாள் அதிகாலையில், சரி இன்றைக்கி தான் பெருநாள். மணி பார்த்தீங்கன்னா நைட்டு 2 மணி ஆகுது. நார்மலாகவே டியூட்டி நமக்கு அதிகம் தான். இப்போ பெருநாள்னால பார்த்தீங்கன்னா சரியாக டியூட்டினா அவன் அந்த சூப்பர் மார்க்கெட் போவ, அப்புறம் சாமான் வாங்க, அதுக்கப்புறம் லாண்ட்ரியில் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ண கொடுக்க, ஹோட்டலுக்கு போக, இந்த மாதிரி தான் டியூட்டி. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா மணி 2 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் ரூமுக்கு வந்தேன். சரி இந்த பெருநாளைக்கு நம்ம ட்ரெஸ்லாம் எடுக்க வேணாம், ஏதாவது இருக்க ட்ரெஸ்ஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் பார்த்தேன். இங்கே ஸோ லாண்ட்ரியில் வந்து நிறைய ட்ரெஸ் வாஷ் பண்ணி போட்டிருந்தேன், எதையாவது ஒன்று போட்டுக்கலாம் ஸோ அப்படின்னு நினச்சேன். சரி நம்ம சம்பாதிக்கத்தானே செய்கிறோம், ஒரு ட்ரெஸ்ஸு கூட வாங்காட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான், அதாவது பெருநாள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெருநாள் காலைல கரெக்டாக ஒரு 12:30க்கெலாம் ட்ரெஸ் எடுத்து வண்டியில் வச்சுருந்தேன். ஸோ இதுதான் அந்த ட்ரெஸ்ஸு, ஒரு ஷர்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஃபேண்டு, ஒரு ஜீன்ஸ் பேண்டு, இது ரெண்டும் எடுத்தேன். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துச்சுன்னா 45 ரியால் வந்துச்சு. நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு ஒரு 1000 ரூபா வரும்னு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா இங்கே நோன்பு, அரஃபா நோன்பு, அதனால் பார்த்தீங்கன்னா நோன்பு வச்சுருந்தோம். நைட்டு பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே சாப்பாடு வந்துருச்சு. இஃப்தாருக்கு எப்பவும் போல் நோன்பு இருக்க ஸ்வீட்ஸு, அப்புறம் சமோசா எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இது எல்லாத்தையும் நான் சாப்பிட்டுட்டேன். அப்புறம் பேரிச்சம்பழம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இது அந்த பாத்திரம் தான். என் ரூமில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆவா, என் ரூமில் நம்ம கஃபீலோட தம்பி பையன் தமாம்லேருந்து வந்திருக்கான். தம்பியோட டிரைவரு. ஸோ அவன் என் ரூமில் தான் இருந்தான். ஸோ அவனுக்கு எனக்கு தான் சாப்பாடு வந்துச்சு. நோம்பு துறைக்கையில் சமோசா, சுருபா, நோம்பு கஞ்சி எனக்காகவே இருக்கும் அது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு தந்தாங்க. என்ன சாப்பாடு தந்தாங்கன்னா மக்ரோனி தந்தாங்க. ஸோ அந்த மக்ரோனி சாப்பிட்டுட்டு டியூட்டி போயிட்டேன். இப்போ தான் வந்திருக்கேன். அவனும் பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் தூங்க முடியாது, என் ரூம் சின்ன ரூம்னாப்பில். அவனை இஸ்ராவில் போய் தங்க சொல்லிட்டாங்க. அவன் பார்த்தீங்கன்னா இஸ்ராவுக்கு போயிட்டான். மணி இப்போ கரெக்டாக எத்தனை மணி ஆகுதுன்னா 2 மணி ஆகுது. மொபைல் என்ன இருக்குது, இப்போ தான் சார்ஜ் போட்டேன், ஃபோன்லேயும் சார்ஜே இல்லை. ஸோ மணி பார்த்தீங்கன்னா இப்போ தான் 2 மணி ஆக போகுது. இங்கே தொழுகை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 5:10க்குலாம் சூரியன் வந்து உதயம் ஆகுது. அதுக்கப்புறம் சூரியன் உதயமாகி 10 நிமிஷத்தில் தொழுகை ஸ்டார்ட் ஆயிரும். 5:20க்குலாம் ரியாத்தில் தொழுகை. ஸோ இப்போ ஒரு 2 மணி நேரம் கரெக்டாக ரெஸ்ட் எடுக்கலாம், இல்லைன்னா மொபைல் நோண்டிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இப்போ தூங்கினா காலைல எந்திரிக்க முடியாது. அதனால் அப்படியே தூங்காமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் காலையில் நம்ம 4 மணிக்கு ரெடியாகி பள்ளியாசலுக்கு போனோம். ஸோ 4 மணிக்கு பார்க்கலாம், பள்ளியாசலுக்கு போகல. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணி ஆச்சு. ஸோ பள்ளியாசலில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் தக்பீர் கட்டியிருக்காங்க. இப்போ போனோம்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், கிளம்பிட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பெருநாள் ட்ரெஸ்ஸு. 45 ரியால் தான் வந்துச்சு. நம்ம ஊருக்கு ஒரு 1000 ரூபாக்குள்ளே சிம்பிளாக எடுத்து சிம்பிளாக முடிச்சிட்டோம். இதுதான் நம்மளோட டுடே காஸ்டியூம். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:20க்கு தொழுவ ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம இப்போ கிளம்பி பக்கத்தில் தான் இருக்குது பள்ளியாசா, நம்ம ரூமுக்கு பேக் சைடில் தான் பள்ளியாசா. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் துவா செஞ்சுட்டு சுண்ணத்தை எதுவும் தொழுதுட்டு அப்புறம் பெருநாள் தொழுதுட்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வாழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். வாங்க நம்ம தொலை போகலாம். ஸோ இப்போ தான் எல்லோரும் தொலை போய்கிட்டு இருக்காங்க. போன வருஷம் மச்சான் இருந்தான் தொழுகைக்கு, ஆனால் அந்த ட்ரிப்பு சிங்கிளாக போகிறேன், யாரும் இல்லை. अस्सलाम वालेकुम अंसारी भाई, ईद मुबारक. ईद मुबारक. ईद मुबारक. كويس अल्हम्दुलिल्लाह. ميت يجي سوق الجلاس أمس ما شغل مرة ما في ما شاء الله كويس. இந்த பள்ளியாச பக்கத்தில் வந்துட்டோம். கூட்டத்தை மட்டும் பாருங்கள். இப்போ ஆட்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்டாக 5 மணிக்கு. நான் தொழுது முடிச்சுட்டு வந்துட்டோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு போனேன், 5:20க்குலாம் தொழுவ ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. செம்ம கூட்டம் பள்ளியாசலில். ஏன்னா நம்ம ஏரியாவிலே இதுதான் பெரிய பள்ளியாசல் இருக்குதுலே. ஸோ அதனால் நல்ல பள்ளியாசலில் கூட்டமாக இருந்துச்சு. ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா பெருநாள் தொழுகைக்கு மச்சான் இருந்தான், அதாவது கேரளா ஃப்ரெண்ட் இருந்தான். இந்த பெருநாளைக்கு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. ஸோ ஹிந்திக்காரங்க இருக்காங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக போயிட்டு தொழுதுட்டு வந்துட்டேன். அலியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாரேன்னு சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் இல்லை வர முடியலை அப்படின்னு சொல்லிட்டான். சரி இன்றைக்கி பெருநாளைக்கு யாராவது ஃப்ரெண்டு வந்தால் வெளியே போகலான்னு பார்த்தேன், யாரும் வரல. அதனால கஃபில்கிட்ட பார்த்தீங்கன்னா லீவும் கேட்கல. தொழுது முடிச்சுட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா கஃபில்கிட்ட சலாம் கொடுத்துட்டு, அப்போ கஃபில் கேட்டாங்க உங்கள் வீட்டில் எல்லோரும் பெருநாள் கொண்டாடிட்டாங்களா? அப்போ நான் சொன்னேன் பாபா இங்கே ஊரில் வந்து நாளைக்கு தான் பெருநாள்னே, ஏன் இப்படி ஊரில் மட்டும் கொண்டாடுதுங்க அப்படின்னு கேட்டாங்க. நோம்பு பெருநாளும் இதை மாதிரி தானே அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் பாபா, சவுதியில் இன்றைக்கினா ஊரில் நாளைக்கு தான் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பேசிவிட்டு அப்புறம் நல்லா இருக்காங்களா, ஃபேமிலியில் எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டு கஃபில் போயிட்டாங்க. ஸோ நேராக ரூமுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெருநாளைக்கு ஃப்ரெண்டு யாராவது வந்தால் எங்கேயா போகலாம் பார்த்தேன்,
யாரும் வர்ற மாதிரி இல்லை, ஏன்னா அவங்கவுங்க பிஸி ஆகிட்டாங்க. ஸோ இப்போ காலைல பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 6 மணி ஆகுது. ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம தமிழ்நாடு ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கெலாம் ஃபோன் பேசிவிட்டு எல்லாத்துக்கும் சலாம் சொல்லிவிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜும்மா வேறையா, 11:30 வந்துச்சு. ஜும்மா தொழுதுட்டு மத்தியானம் ஏதாவது கப்ஸா ஏதாவது சாப்பிட்லான்னு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ வந்துட்டார், ஹபீபி தமிழா. அவர் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா ஹபீபி தமிழா பேர். மறக்காமல் சர்ச் பண்ணி பாருங்கள் என் தலைவன் வேறு லெவல் ரியாக்ஷன் வீடியோ போடுவார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். ஈத் முபாரக் பாய். மசாலா கண்ணாடிலாம் போட்டு ஆள் ஹீரோனா கருக்கையில் பாய். அப்புறம் இருக்க வேண்டியதுதான். முடிஞ்சா வேலை இனிமேல் தான் இருக்கு. இது ட்ரையல் தானே. ஸோ பார்த்தீங்கன்னா நேராக சாப்பிட போகிறோம். மறக்காமல் சர்ச் பண்ணி பாருங்கள். பாய் சூப்பராக வீடியோ போடுவார், காமெடியாக இருக்கும். ஏன்னா மாப்பிள்ளை ரூமுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். பாயும் வராரு. நம்ம பாய் வந்து ஒன்றுமே பேசாமல் அமைதியாக வராரு. அது என்னன்னு தெரில, நான் வண்டி ஓட்டியில் ஒன்றுமே தெரிய மாட்டேருக்கு. இந்த மாதிரி சின்ன வண்டியில் முன்னாடி உட்காரும் போது ஒரு மாதிரி வாமிட் வர்ற மாதிரி இருக்குது. ஏன் பாய்? அதுக்கு தான் அதிகமாக பேசக்கூடாதுங்க. என்னன்னு தெரில, எப்போதுமே அப்படி தான். யாரு கூட போனாலுமே நான் வண்டி ஓட்டினா ஒன்றுமே தெரிய மாட்டேருக்கு. இப்போ ரைட்டாக லெஃப்ட்டா நேராக போங்க பாய், அந்த சிக்னலில் நேராக. இப்போ இங்கே வந்து வண்டியில் ஏறி ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை, ஒரு 10 கிலோமீட்டர் கூட வரல. ஆனால் ஒரு மாதிரி இருக்குது, என்னன்னு தெரில. வந்துட்டோம். கரெக்டாக லொக்கேஷன் 400 மீட்டர் 850 மீட்டர் காமிக்குது. நேராக போங்க பாய், நேராக போயிட்டு ரைட்டில் இருக்குது ரூம். பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம், தோசை எல்லாம் சாப்பிட்டுட்டு ஆளுக்கு ஒரு டீயை வாங்கிட்டு பாய் ஒரு டீ குடிக்காரு. மாப்பிள்ள ஒரு டீயை குடிச்சிட்டு இருக்காரு. இவனுக்கு வந்து ஜல்தி கராங்க அவன். போயிட்டு வா பார்ப்போம். சொல்ல துவாச்சு போய் ரெஸ்ட் எடு. சரி பார்ப்போம். சரிங்க பாய் போவோம். பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை இறக்கி விட்டோம். மாப்பிள்ளை ரூமு பார்த்தீங்கன்னா அந்த கிடக்குல வண்டி தான். இதுக்குள்ளே தான் ஒரு ஃப்ளாட் இருக்குது. சிக்கையில் இருக்காங்க, இறக்கிட்டோம். என் தலைவனுக்கும் பார்த்தீங்கன்னா மேடம் கால் பண்ணிட்டாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ இங்கேருந்து கரெக்டாக ரூமுக்கு போக ஒரு 10 நிமிஷம் ஆகும். அப்போ என்னையும் நம்ம ஹிந்திக்கார ஃப்ரெண்டையும் இறக்கி விட்டுட்டு பாய் வந்து ரூம் போயிடுவாப்புல. பாய்க்கு வந்து தூக்கம் வருதுன்னாப்புல. அவ்வளோதானே பாய்? தூங்க தானே? அவ்வளோதான். சரி பாய், அப்போ பார்த்து போயிட்டோம். அவ்வளோதான் சார். வெளிநாட்டில் வேலை செய்கிறோம். பார்த்து பாய். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு முடிஞ்சிருச்சு பக்ரீத்து. அண்ணமான பார்த்து போங்க பாய். அப்படிதான் போங்க, கொஞ்சம் கவனமாக போங்க. ஸோ பாய் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஃபுல் வீடியோ போட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஏன் பாய் ஃபுல் வீடியோ தானே போட்டுட்டு இருந்தீங்க, திடீர்னு ஏன் ரியாக்ஷன் வீடியோக்கு மாறினீங்க? ரியாக்ஷன் வீடியோக்கு ஏன் மாறினேன்னா, எனக்கு மட்டும் நான் மாறணும்னு ஆசையா. இப்போ போகிறோம், யாராவது ஒருத்தவங்க பார்க்குறோம், வெளிநாட்டில் இருக்கிறாங்க. சரி, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம பதிவு பண்ணுறது எல்லாமே ஒரு என்ன ஹிஸ்ட்ரி மாதிரி. இப்போ ஒரு 2000 நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணுறோன்னீங்களா, அப்போ வந்து அது 2000 சவுதி அரேபியா எப்படி இருந்துச்சு, இப்போ 2020 எப்படி இருந்துச்சு, 25 எப்படி இருக்குது அப்படிங்கிறது அந்தந்த காலகட்டத்தில் வேலை செய்கிறவங்க சொல்கிற ரெக்கார்டு. அதுதான் ஹிஸ்ட்ரி. முதல்ல வந்து அதுக்கு தான் வந்து நம்ம ட்ரை பண்ணோம். ஆனால் என்னன்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, மிரண்டு ஓடுறாங்க. பாய் முதல்ல வீடியோ போட்டது வந்து எப்படின்னா, அதாவது ஹவுஸ் டிரைவரை பற்றி, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு தான் வீடியோ போட்டு இருந்தாப்புல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே எடுத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் சவுதி அரேபியாவில் ஏதோ அப்டேட் இருந்தால் அந்த அப்டேட்டையும் சொல்லி எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படி கஷ்டப்பட்டு பாய் வீடியோ போடையில் பார்த்தீங்கன்னா பாய்க்கு வந்து ரீச்சும் இல்லை, அந்த மாதிரி வியூஸும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் சரி ரியாக்ஷன் வீடியோ போட்டு பார்ப்பேன்னு ஒரு கேரளாக்காரன் வந்து இந்த மாதிரி ரியாக்ஷன் வீடியோவில் வந்து நிறைய சம்பாதிக்காப்ல. ஸோ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அப்படி தானே? இல்லை, எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. அவர் சொன்னார் இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு. அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் போட்டுக்கிட்டு இருந்தார். ஆமாம், அவர் ரெக்கமெண்ட் பண்ணி காமிச்சார். அவர் சேனல் ஆரம்பித்து ஒரு 4 மாதத்துலேயே வந்து சேனல் வந்து மானிட்டைஸ் ஆயிடுச்சு, நல்ல ரெவன்யூ வர ஆரம்பிச்சிச்சு. ஆமாம், பாய் வந்து நார்மல் வீடியோ போடல, கொஞ்சம் மானிட்டைசேஷன் வந்து பக்கத்தில் ஸ்டேஜ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த ரியாக்ஷன் வீடியோ போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வீடியோ வேறு லெவலில் போயிருக்கு. ஸோ உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும், மில்லியன்ஸ் வியூஸ் போய்க்கு ரியாக்ஷன் வீடியோ. அப்படி தானே பாய்? ஆமாம், இன்ஷால்லா 2-3 வீடியோ போயிருக்குது. எல்லாம் உங்களை மாதிரி மக்களுக்கு ஆதரவு தான். ஸோ மறக்காமல் நீங்களும் போய் நேம் வந்து ஹபீபி தமிழா செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வேற என்ன பாய் சொல்கிறீங்க உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு? என்னோட சப்ஸ்கிரைபர் அவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அவரோட சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவர் சேனல் பேர் இவரோட சேனல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கெத்து தமிழா. நான் ஹபீபி தமிழான்னு வச்சுருந்தேன். நீங்கள் ஹபீபி தமிழான்னு வச்சிங்கன்னா நான் கெத்து தமிழான்னு வைப்பேன்னு சொல்லிட்டு சேனல் ஆரம்பித்தார். நமக்கு அப்புறம்
ஆனால் நல்லா போய்கிட்டு இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். அது மாதிரி வந்து பாருங்கள். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், சாப்பிட்டு வந்துட்டோம். சாப்பிட்டு வந்துட்டு ஹிந்திக்காரனுக்கு டியூட்டி வந்துருச்சுன்னு டியூட்டி போயிட்டான். இப்போ பாய் பார்த்தீங்கன்னா இப்போ ரூமுக்கு போகிறாரு. ஸோ இன்றைக்கி காலைல தொழுகையை முடிச்சுட்டு கஃபேல பார்த்து சலாம் சொன்னேன். அப்போ சலாம் சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி இந்த கையை பொத்தி வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா கையில் வந்து அதியா கொடுத்தாப்புல ரூமில் வந்து பார்க்க 100 ரியால் இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் நம்ம வீட்டில் மேடமும் பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாகவே நிறைய பேத்துக்கு அதியா கொடுத்தாங்க. இந்த ரோட்டில் வந்து இந்த பழுதைய வேலை பார்க்குறவங்க, ஸோ சிக்னல் வந்து இந்த கஷ்டப்படுவாங்க, ஸோ அவங்களுக்குலாம் கொடுத்தாங்க. ஸோ இங்கே பைசா இங்கே சவுதி அரேபியாவில் இங்கே மேலே பைசா கொடுக்கல பார்த்தீங்கன்னா இந்த யாருக்கும் தெரியாது, கொடுக்கறதே தெரியாது. இந்த கையை இப்படி பொத்தி கொடுப்பாங்க, இல்லை டிஷ்யூ பேப்பரில் வச்சு கொடுப்பாங்க. இது எதுக்கு எப்படின்னா, அதாவது நம்ம தர்மம் கொடுக்க போகும்போது ஸோ வலது கைக்கு கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கஃபீல் பையன், மூத்த பையன் ஒரு பையன் இருக்கான். ஸோ அப்போ அவன் ரூமுக்கு வந்துட்டு சலான்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்டான். ஸோ கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சுருக்கு பையனாக்க தந்தான். அந்த சுருக்கு பையில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு ரூமில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ரிங் பார்த்தீங்கன்னா இங்கே அரப்ஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கல் வச்ச ரிங்கு. ஸோ இந்த கல் வச்ச ரிங்கு அந்த சுருக்கு பையில் இருந்துச்சு. அப்போ நான் எடுத்து பார்த்தேன். நான் நினச்சேன் சில்வராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அப்போ எடுத்து பார்க்கல பார்த்தீங்கன்னா இதோட ஒரு கேரண்டி கார்டு ஒன்று இருந்துச்சு. அப்போ அந்த ஸ்டோனை பற்றி ஃபுல் டீட்டெயிலு, அதுக்கப்புறம் அந்த ஸ்டோனோட ப்ரைஸு எல்லாமே இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸு 750 ரியால். நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15,600 16,000 என்னமோ வருது. இந்த மாதிரி கிடச்சிது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க இந்த மாதிரி தந்தது. ஸோ இந்த மாதிரி நம்மளை அவங்க வீட்டில் ஒரு ஆள் எனக்கா பார்த்துக்கிட்டாங்க. அந்த பிறநாளைக்கு தரையில் ரொம்ப ஹாப்பி. இப்போ பாயை பார்த்தோன்னே பார்த்தாச்சு, சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விளாக் முடியுது. மறக்காமல் சேனலை லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பை அம்மா சென்று வாருங்க. இந்தாங்க நான் உங்களுக்கு ஹதியா கொடுக்குறேன். இதை ஸோ பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்புறம் கையில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா இருந்துச்சு வீடியோ. இது மோதிரம் பார்த்தோன்னே இந்த ரிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டோன் வச்சு ரிங் போடுவாங்க. ஸோ எனக்கு சிம்பிளாக அழகாகவும் இருக்குது. அதாவது அந்த நான் சொன்னேன் அந்த கேரண்டி கார்டு, அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோனோட ஃபுல் டீட்டெயிலுமே இருக்குது. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த கார்டு எடுத்து காமிக்கிறேன். ஸோ வீடியோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.